இன்றைய அப்பத்துணிக்க நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். பாருங்க, நாம் மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவர் என்கிற தலைப்பில் நாம் தியானித்து வருகிறோம். இன்றைக்கு ஒரு வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். கவனிங்க, ஒரு காரியத்தை நாம் சிந்திக்கலாம். எபிரேயர் எழுதின புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம் வாசிக்கலாம். பாருங்க, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்குண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. ஆமென். கவனிங்க, இந்த வசனத்தை நாம் பார்க்கிறோம். மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி அவர் ஜெபம் செய்தார் என்று பாருங்க. நாம் அப்போஸ்தலர் புஸ்தகத்துல நாம் தொற்கால் என்கிற ஒரு ஒரு ஷீஷி அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. நல்லா கவனிங்க, அந்த சகோதரி அவங்க வியாதிப்பட்டு மரித்து போயிட்டாங்க. இப்ப அவங்களுடைய சடலத்தை அவங்க வீட்டுல அவங்க வச்சிருக்காங்க. இப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலையில பேதுரு பக்கத்துல இருக்கிற ஊர்ல வந்திருக்கிறான்னு தெரிஞ்ச போது அங்க இருக்கிற சீஷர் கூட்டம் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, பேதுரு வரவழைக்கிறாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, பேதுரு அந்த நாட்கள்ல மிகப்பெரிய அப்போஸ்தலரா இருந்தார். ஒரு பிரதான அப்போஸ்தலர் கூட அவரை சொல்லலாம். அநேக அற்புதங்களை பேதுரு அந்த நாட்கள்ல செய்திருக்கிறாரு. இப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்த பேதுருவை அவங்க வரவழைக்கிறாங்க. பாருங்க, அவங்க மரித்து போயிட்டாங்க, இருந்தாலும் கூட வரவழைக்கிறாங்க அந்த நாட்கள்ல. இன்னைக்கு பாருங்க, நம்ம வியாதிக்கு கூட சில நேரத்துல சில ஊழியரை கூப்பிட்டு ஜெபிச்சுக்க நமக்கு விசுவாசம் இல்லை. ஏன்னா இதெல்லாம் சரியாகுமா அப்படி சொல்லி நான் மருத்துவமனைக்கு போகிறோம். பட் ஆனா அன்னைக்கு இருந்த அப்போஸ்தலர்களை பாருங்க, அன்னைக்கு இருந்த சீஷர் கூட்டத்தை பாருங்க, ஊழியக்காரரை வரவழைக்கிறாங்க. மரித்த பிறகும் ஜெபிக்கட்டும் சொல்லி பாருங்க. அவரும் வந்தாரு. பேதுரு பாருங்க, வந்த உடனே தொற்கால் எழுந்துருன்னு சொல்லி அவங்க எழுப்பல. அவர் என்ன செய்தார்ன்றதை நான் வாசிக்கிறேன். கவனிங்க, ஒரே ஒரு வசனம், அப்போஸ்தலர் 9வது அதிகாரத்துல 40வது வசனத்தை கவனிங்க. பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறமாய் திரும்பி தபித்தாலே எழுந்திரு என்றான். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தார். ஆமென். கவனிங்க கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த பிரதான அப்போஸ்தலன் தான். ஆனாலும் அவர் வந்த பிறகு என்ன செய்தார்னு கேட்டீங்கன்னா, எல்லாரையும் வெளியே போக செய்து அறையை சாத்தி பிதாவை நோக்கி, இயேசு கிறிஸ்துவை நோக்கி அவர் ஜெபம் செய்தார். ஆண்டவரே, நீர்தான் மரணத்திலிருந்து எழுப்ப வல்லமை உள்ளவர், நான் இல்லை ஆண்டவரே சொல்லி அவர் தேவனை நோக்கி அவர் ஜெபம் செய்த போது ஆண்டவர் பாருங்க, அந்த மரித்து போன அந்த தொற்கால் என்கிற தபித்தால பாருங்க அவர் உயிரோடு கூட எழுப்பினார். அநேகர் அந்த இடத்துல சந்தோஷப்பட்டாங்கன்னு நான் பார்க்கிறேன். தேவனுடைய பிள்ளைங்களே, ஆண்டவர் மட்டும் தான் மரணத்திலிருந்து எழுப்ப முடியும். இயேசு கிறிஸ்து அவர் மரணத்திலிருந்து உயிரோடு கூட எழுந்திருக்கிறபடினால நீங்க அவரை நோக்கி நீங்க ஜெபம் செய்யும் போது மரணத்துக்கு ஏதுவான எந்த பிரச்சனையிலிருந்து உங்களை எழுப்ப வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.